நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆளுநர் கையால் பட்டச்சான்றிதழ் வழங்க வேண்டும் என இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுநர் கலந்தக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் அதில் யூனிவர்சிட்டி ரேங்கிங் பெறக்கூடிய மாணவர்களுக்கான அந்த பட்டச்சான்றிதழை அவர் நேரடியாக வழங்குவார். அதன் பிறகு கல்லூரியில் இருக்கக்கூடியவர்கள், கல்லூரி முதல்வர்கள் மற்றும் துணைவேந்தர்கள் மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த பட்டச்சான்றிதழை வழங்குவார்கள். குறிப்பா இன்று இந்த பட்டமளிப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருந்து 871 பேர் முனைவர் பட்டம் பெறுவதற்காக தகுதி வாய்ந்தவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த பட்டம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 871 பேரில் 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுடைய கைகளால் பட்டச்சான்றிதழ் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்திருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள், PhD முடித்திருக்கக்கூடிய அவர்கள் மற்றவர்கள் எல்லோருமே அனைவருமே இத்தனை ஆண்டுகள் கடினமாக படித்து இந்த பட்டமளிப்பு விழாவுக்காக தான், இந்த நாளுக்காக தான் காத்திருந்தோம். இந்த பட்டச்சான்றிதழை பெறுவது தங்களுக்கான அங்கீகாரம் என்கின்ற வகையிலும் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் நேரடியாக எங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அந்த PhD பட்டம் முடித்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அவருடைய பட்டச்சான்றிதழை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பட்டமளிப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பதால் முதலில் வந்தே மாதர பாடல் பாடப்படும் என்கின்ற ஒரு சூழல் இருந்தது. அதன் பிறகு தேசிய கீதம், மூன்றாவதாக தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கான அந்த இடம் கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. ஆளுநர் வந்த பிறகாக அந்த பட்டமளிப்பு விழா தொடங்கியதன் பிறகாக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் பட்டமளிப்பு வழங்கக்கூடாது, இங்கு பட்டச்சான்றிதழ் பெறக்கூடிய அனைத்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கும் பட்டச்சான்றிதழை வழங்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆளுநர் பட்டமளிப்பு விழா மேடையில் இருக்கும் பொழுது இந்த கோரிக்கை என்பது இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு PhD முடித்திருக்கக்கூடிய முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வந்து சொல்றவங்க அமைதியா இருக்கும். Let this happen. உங்களை நாங்க யாரும் லிசன் பண்ணலன்னு சொல்லல. Graduates, please be seated. Graduates, please be seated. I have a humble request to the reporters. தயவு செய்து நீங்க உங்க இடத்துல இருந்தீங்கன்னா தான் அவங்க அடிக்கேட் ஆகாம மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் PhD முடித்தவர்களுக்கும் ஆளுநர் நேரடியாக பட்டம் வழங்க மாணவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். என்ன சொல்லிருக்காங்க மேடம்? என்ன சொன்னாங்க? So what's your problem? Last year governor da இந்த certificate கொடுத்தாங்க. இந்த year governor certificate கொடுக்க மாட்டாங்களா? Any photos? Without any photos. Then what is the importance of this certificate? You will be going to the dais and receive it only from the governor, right? Yes sir. But कारण बोल रहे हैं. certificate order பண்ண மாட்டாங்களா? order பண்ணனும் சார், மற்றவங்க certificate கொடுப்பீங்களா? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் PhD முடித்தவர்களுக்கும் ஆளுநர் நேரடியாக பட்டம் வழங்க மாணவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், நீங்கள் தொடரலாம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் PhD முடித்து பட்டம் பெறுவதற்காக காத்திருந்த மாணவர்கள் தங்களுக்கும் ஆளுநர் கையாலேயே பட்டச்சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். காலை 10 மணிக்கு அந்த பட்டமளிப்பு விழா தொடங்கும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் அங்கு வந்து பட்டமளிப்பு விழா என்று தொடங்கி இருக்கிறது. குறிப்பா 871 பேர் PhD முடித்து அவர்களுக்கான பட்டச்சான்றிதழை பெறுவதற்காக காத்திருந்தார்கள். அதில் 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் கையால் பட்டச்சான்றிதழை வழங்குவதற்காக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தங்களுக்கும் இத்தனை ஆண்டுகளாக படித்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறோம், இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாட்கள் காத்திருந்தோம், எங்களுக்கும் ஆளுநர் கையாலே பட்டச்சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என கூறியிருந்தனர். அதில் கண்ணீர் மல்க பெண் ஒருவர் தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற கூறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அழுது கொண்டே அவர்களுக்கான அந்த ஆதங்கத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கல்லூரிகள் இருக்கும், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் வெறும் பல்கலைக்கழக டிபார்ட்மெண்ட் என்கின்ற வகையில் இருக்கும். அவற்றில் தங்கப்பதக்கம் மற்றும் முதலிடங்களை பெற்றவர்களுக்கு மட்டுமே ஆளுநர் அவருடைய கைகளால் அந்த பட்டச்சான்றிதழை வழங்குவார். குறிப்பா முனைவர் பட்டம் பெற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அவர்கள் ஒரு சில பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அனைவருக்குமே ஆளுநர் கைகளால் பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆனால் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் 871 பேர் முனைவர் பட்டம் பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பட்டமளிப்பு விழாவிற்கான அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 113 பேர் மற்றும் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு மட்டுமே ஆளுநர் அவருடைய கைகளால் பட்டச்சான்றிதழை வழங்குவார் என்கின்ற ஒரு தகவல் தெரிவித்துமே
அங்க இருக்கக்கூடியவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இத்தனை ஆண்டுகள் கடினமாக படித்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறோம். இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாட்கள் நாங்கள் காத்திருந்தோம். 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் கையிலால் பட்டமளிப்பு சான்றிதழை வழங்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆளுநர் அவர்கள் அவருடைய கைகளால் பட்டச்சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் கண்ணீர் மல்க அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பேராசிரியர்களுடான அந்த அவர்களுடைய கோரிக்கையை வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பட்டமளிப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அருளேகர் முதல் முறையாக கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.